அள்ளி வீசினாங்க. நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. அந்த ஐஸ்வர்யம் எனக்கு உதவலை. பல கோடி பணங்கள் வைத்திருந்தவர்கள் ரோட்ல அப்படியே அமெரிக்காவுடைய தலைநகர்ல வீசினாங்க. இந்த பணம் என்ன செய்யல, இந்த ஐஸ்வர்யம் என் ஜீவனை காக்கல, இந்த செல்வம் என் ஜீவனை காக்கல. அது அழிந்து போகிற செல்வம், நிலையற்ற செல்வம். ஆனா அழியானதும் மாசற்றதும் நிலையானதுமான அந்த ஐஸ்வர்யம் தான் கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் இது உலகத்திலிருந்து வருகிறது. இந்த ஐஸ்வர்யத்தினால ஜீவனை காத்துக்கொண்டு ஜீவனுக்கு ஏதுவானது அல்ல. புரிஞ்சுக்கலாம்? அப்ப அந்த ஐஸ்வர்யம் ஜீவனுக்கு ஏதுவானது, இது ஜீவனை காக்காத ஐஸ்வர்யம். கொரோனால யாரையாவது காக்க முடிந்ததா? முடியல. செல்வந்தருக்கு ஒரே நிலைதான், எல்லாருக்கும் ஒரே கொண்டு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு புரிந்திருக்கும், இது ஜீவனுக்கு ஏதுவான ஐஸ்வர்யம் அல்ல என்பது புரிந்திருக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிற ஒரு ஐஸ்வர்யம், இது இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் உள்ள என்றென்றைக்குள்ள நிலையான ஐஸ்வர்யம். இது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவனுக்கு ஏதுவான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.